நீங்கள் பாலாவுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? இப்படி 2 பக்கம் முடி வச்சு இப்படி வச்சுருப்பாப்புல. அதே ஒரு நலத்திட்டங்களும் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது அவருடைய ஹேர் ஸ்டைலே மாறிடுச்சு. இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஹேர் ஸ்டைல் மாறுற மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அவருடைய இமேஜை வேற மாதிரி மாற்றுறாரு. அதாவது நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கோமாளி மாதிரி இல்லை, நான் இப்போ அப்படியே மாறுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இமேஜை மாற்றுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இமேஜை மாற்றுறாரு, தான் எப்படி இருந்தாரோ அப்படியே போல அது மாத்துறாரு அப்படின்வாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்கிறேன். ஒருவேளை இதை முதல் தடவை பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பண்ணாராங்கிறதும் எனக்கு டவுட்டு. அது எனக்கு பார்க்கல, நான் பார்த்ததில்ல. முதல்ல எப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி செஞ்சாரா அப்படின்னு. ஸோ அவருடைய இமேஜ் மேலே அவர் ஒரு அக்கறை கொண்டு ஒரு விஷயத்தை செய்கிறாரு. இல்லை, அது இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம்ம குற்றம் சொல்ல வரல. இது இயல்பாகவே தன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், இல்லை நான் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும் திட்டமிடுறதுல. அதான் சார், இப்போது அது என்னென்னா, இந்த மணிவண்ணன் படத்தில் அமைதிப்படையில் சத்யராஜ் சார் அந்த தேங்காயை பொறுக்கும்போது நார்மலாக ஒரு கிழிஞ்ச பனியன் போட்டு முடியெல்லாம் இப்படி கவுத்து போட்ட மாதிரி ஒட்டக்கரப்பு கட்டிகிட்டு இருப்பார். டக்குன்னு அவர் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னோடனே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போட்டு தலையில் விக்குகெல்லாம் மாற்றிடுவாங்க, ஹேர் ஸ்டைலே மாறிடும். ஸோ நேரம் கிடைச்சி இடம் கிடைச்சா அந்த மாற்றம் ஏற்படுங்கிறதுக்கு அந்த காட்சி ஒன்று. நாராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னோடனே கம்ப்ளீட்டாக ஹேர் ஸ்டைல் மாதிரி வேஸ்ட் ஷர்ட்லாம் மாற்றி கம்முன்னு உட்காந்துருவார். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கெட்டப் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கரெக்டாக குறிப்பாக சில விஷயங்கள் வரும்போது எப்படி மாற்றுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கெட்டப்பே நமக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை காமிக்கும்னு சொல்லுவாங்க.